திருப்பலிக்கு நம்மை தயார் செய்வோம். நம் எண்ணங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த பலியில் பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மாரியூர் புனித பதுவை அந்தோனியார் விழா. நானே ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். திருப்பாடல் 40:17. மாரியூர் மக்களுக்கு பாதுகாவலராக இருந்து நாளும் பாதுகாத்து வரும் புனித பதுவை அந்தோனியார் வாழ்க. எங்களோடு என்றும் இருந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் புனித அந்தோனியாருக்கு நன்றியின் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். மாரியூர் மக்கள் கொண்டாடும் இவ்விழாவிற்கு வருகை
புனித அந்தோணியாரிடமும் பரிந்து பேசி எங்களுக்கு இறை ஆசிரியை பெற்று தந்திட வந்திருக்கும் எம் பங்கு தந்தை அவர்களையும் உடன் வந்திருக்கும் தந்தை அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் திருப்பலியில் பங்கேற்று இறை அருளை பெறுவதற்காக வந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் கரம் குவித்து அன்புடன் வரவேற்கின்றோம். நம் புனிதர் கோடி அற்புதர், புதுமை வள்ளல், அற்புத போதகர், ஏழைகளின் நண்பன், மறை வல்லுனர், காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறை காத்த இறைவாக்கினர், நற்செய்தியை தம் சொல்லாலும் செயலாலும் அறிவித்த இறை தூதர் என பலவாறு புகழப்படுவார். புதுவை மதிய அந்தோணியார் ஆவார். இவர் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்று போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனியில் பிறந்தார். இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் பெர்னாந்து என பெயரிட்டார்கள். இறைபக்தியும் நற்குணங்களும் நிறைந்த குடும்பத்தின் நல்வாரிசாக அந்தோணியார் வளர்ந்து வந்தார். லிஸ்பனியில் உள்ள வின்சென்டே என்ற புனித அகுஸ்தினார் குடும்பத்தில் சேர்ந்தார். நன்கு படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். ஒருமுறை படித்தாலே மனதில் அப்படியே பதிய வைத்துக் கொள்ளும் திறமை நம் புனிதருக்கு இருந்தது. பிரான்சிசுக்கு ஆசிரியரின் தாழ்ச்சி, தரித்திரம், ஆன்மதாகம், கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கண்டு வியந்து பிரான்சிங்கு சபையில் சேர்த்தார். பெர்னாந்து என்ற பெயருக்கு பதிலாக அந்தோணியார் என்று பெயர் சூட்ட பெற்றார். பல்வேறு புதுமைகளுக்கு சொந்தக்காரர் நம் புனிதர். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுப்பவர் என்று நாம் நம்பி அவரிடம் வேண்டிக் கொள்கிறோம். தீய சக்தியிடமிருந்து நம்மை காத்து வருகிறார் என்ற நம்பிக்கையுடன் மனதிடமாக பயணம் செய்கிறோம். இன்று நிறைய நம் புனிதரை பற்றி பெருமையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய பெருமை மிக்க வல்லமை உடையவர் நம் புனிதர். நம் காவலராக கொண்டிருக்கிறோம். ஆதலால் நமக்காக நம் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். இவ்விழா திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்று இறையாசி பெறுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, மாரியூர் கிராமத்தின் பாதுகாவலர் பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சாயல்குடி தொன்போஸ்கோ பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் நிஷாந்த் அவர்களை நமது கிராமத்தின் சார்பாக கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை வரவேற்போம். மேலும் நம்முடைய பாதுகாவலர் பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர், இயேசுவை கரங்களில் ஏந்தியவர், காணாமல் போனதை காட்டி கொடுக்கக்கூடியவர், அழகையின் ஆதிக்கத்தை வென்றவர், தீமைகளை எதிர்த்து நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நம்முடைய பாதுகாவலர் தூய பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வரவேற்பதோடு, கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய பாதுகாவலர் பதுவை அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து பாதுகாவலர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நமது தொழிலையும் படிக்கின்ற குழந்தைகளையும் ஏனைய தொழில் செய்வோரையும் நம்முடைய பாதுகாவலர் பதுவை அந்தோணியார் தொடர்ந்து ஆசீர்வதிக்க இன்றைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான்
பலியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நிலைகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக் கொண்டார்.
மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார் துன்பங்கள் நெருங்காது அல்லேலூயா 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 மெல்லிசை கருவிகள் நீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் மெல்லிசை கருவிகள் நீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம் நாளுமே அவரை போற்றிடுவோம் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 42 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியார் அவர்களின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு புனித அந்தோனியாரை பிடிக்கும்? சும்மா கை தூக்குங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறது. அந்தோனியார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி, இயேசுநாதர், அன்னை மரியாள், அன்னை மரியாள், நடுவில் அந்தோனியார், 3 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பாவா, அன்னை மரியாவா, அந்தோனியாரா? தெளிவா நல்லா யோசித்து சொல்லுங்க. இயேசுவை பிடிக்குமா, அந்தோனியாரை பிடிக்குமா? இயேசுவை தான் பிடிக்கும். அந்த பதில் தான் எனக்கு கேட்குது. அது நான் எல்லோருடைய பதிலாகவும் நான் நம்புறேன். சரி, நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? மனிதர்கள் தான் இல்லையா? அந்தோனியார் மனிதராக இருந்தவர் தானே. அவரால் மட்டும் நிறைய புதுமைகள் பண்ண முடிஞ்சது, நம்மளால ஏன் முடியல அப்படின்னு எப்பாவது கேள்விகள் கேட்டிருக்கீங்களா? அவர் பெற்ற திருமுழுக்கை தானே நாமும் பெற்றோம். அவர் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை தானே நாமும் ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்முடைய உயிர்ப்பை தானே நாமும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவரால் மட்டும் புதுமைகள் செய்ய முடிந்தது, நம்மளால் ஏன் செய்ய முடியவில்லை என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீங்களா? யோசிப்போம். இன்றைய நற்செய்தியும் அதற்கான அழைப்பை தான் நமக்கு கொடுக்கின்றது. முதலாவது,
ஏன் அந்தோனியார் நிறைய புதுமைகளை வெளிப்படுத்தினார்? ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஏன் புதுமைகளை, கோடி அற்புதர், 1-2 இல்ல, கோடி அற்புதர், சரிங்களா, அள்ளி கொடுக்கிறார். அவர்கிட்ட கேட்டது இல்ல அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்றது அதை நம்புறோம். அதனாலதான் அந்தோனியாரை பிடிக்குது. ஒரு அந்தோனியார்ட்ட நீங்க கேட்கறது எதுவுமே கிடைக்கலன்னு அவருக்கு பிடிக்குமா? நீங்க அந்தோனியார்ட்ட புதுமைகளுக்காக நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க, ஒருவேளை நடக்கவில்லை என்றால் அந்தோனியாரை பிடிக்குமா? அப்படி என்றால் ஒன்று இருக்கிறது, எனக்கு கிடைத்தால் பிடிக்கும், கிடைக்கவில்லை என்றால் பிடிக்காது. அப்படி எடுத்துக்கலாமா? சில கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்தோனியார் புதுமைகளை நிகழ்த்துகின்றார், நிகழ்த்துவார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அன்பும் இறை நம்பிக்கையும் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது. அவர் அன்பை உணர்ந்தவர்களால் மட்டுமே நம்பிக்கையை உணர முடியும், இறை பிரசன்னத்தை உணர முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் தாங்க முடியும் என்பதில் தெளிவாக இருந்தார். அதனை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தினார். எல்லாருக்கும் அன்பு செய்வது அப்படி என்கிறது பிடிக்குமா? வெறுப்பு, அன்பு, இந்த ரெண்டை எடுத்துக்கொண்டால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? வெறுப்பு, அன்பு, இந்த ரெண்டுல ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தா எதை எடுத்துப்பீங்க? அன்பு. ஏன்? ஏனென்றால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. வேற என்ன காரணமா இருக்கலாம்? நல்லா இருக்கலாம். நல்ல பதில்கள், நல்ல அருமையான பதில்கள். வெறுப்பை யாருமே விரும்புவதில்லை. அப்படி என்றால் வெறுப்பு ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறது? உங்கள் குடும்பத்தில் வெறுப்பு இருக்கிறதா? எல்லாருக்கும் அன்புதான் பிடிக்கிறது. அப்படி என்றால் ஏன் குடும்பத்தில் வெறுப்பு இருக்கின்றது? சமுதாயத்தில் ஏன் வெறுப்பு இருக்கிறது? ஏன் கோபங்கள் கொட்டி கிடக்கின்றது? எல்லாரும் அன்புதான் வேணும், அன்புதான் வேணும்னு சொல்றோம், ஆனா வெறுப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கையும் அன்பும் சேர்ந்து பயணிக்கவில்லை. இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது, அவர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தார். ஒருத்தவங்க சமைச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் பிஸியா இருக்கிறாங்க. ஒருவர் இறை பிரசனத்தில் காலடியில் அமர்ந்திருக்கிறார். வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களின் பிரசனத்தில் இறைவனை உணர்வதும் இரண்டு வேறு வேறு காரியங்கள் அல்ல. பணிவிடை செய்து கொண்டு இறைவனை நம்பவில்லை என்றால் அந்த பணிவிடைக்கு அர்த்தம் இல்லை. அன்பு மட்டுமே செய்து கொண்டு வெறுப்பிற்கான அனைத்து பணிகளையும் சமுதாயத்திலும் வீட்டிலும் நாம் செய்து கொண்டிருந்தால் புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அன்பு, நம்பிக்கை. அன்பிலிருந்துதான் அத்தனையும் பயணிக்கின்றது. அந்த அன்பை உணரவில்லை என்றால் புதுமைகளை யாராலும் உணர முடியாது. மனதில் வெறுப்பினை வைத்துக் கொண்டு புதுமைகளை யாராலும் நிகழ்த்த முடியாது. உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை என்றால் அன்பின் எடை போட்டு பாருங்கள். கணவன் மனைவி இடையே வெறுப்பு இருக்கிறது என்றால், குழந்தைகளிடையே பாசங்கள் குறைவாக இருக்கிறது என்றால், உங்கள் அன்பின் அளவு என்ன என்று எடையிட்டு பாருங்கள். உங்கள் பாதுகாவலர் அந்தோனியார் தினமும் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணியும் அதுதான், அன்பு. அன்பு அன்புன்னு சொல்றாரு. என்ன அன்பு? அன்பு என்றால் என்ன? சின்ன வயசுல கேட்டிருக்கோம், எல்லாம் ஒவ்வொருத்தவங்களை அன்பு செய்யுங்க, யாரும் வெறுக்காதீங்க. அன்புனா என்ன? ஓகே, ஒருவரை அன்பு செய்வது கரெக்ட். அன்புனா என்ன? தமிழ் தானே அன்பு, நான் ஏதோ அது சொல்லல. அன்பு அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும், ஆனா பதில் சொல்ல முடியாது அப்படின்றீங்க இல்லையா? ஏனென்றால் வார்த்தைகள் வரவில்லை. ஏனால் அன்பை நாம் உணர்கிறோம். வார்த்தையில் இப்ப சொல்றேன், இப்போ பங்கு ஃபாதர் இருக்கிறாங்க, ஃபாதர் உங்களை நான் அன்பு செய்கிறேன், எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்த அன்பை அவர் உணரவில்லை என்றால்
நான் சொன்னதற்கும் அவர் உணர்ந்ததற்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா, தொடர்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை. நாம் அன்பு செய்யும் பொழுது மற்றவர் அதனை உணர வேண்டும். நீங்கள் இறைவனிடம் விண்ணப்பங்களை கொடுக்கும் பொழுதும், ஆண்டவரே என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, சமுதாயத்தில் இந்த தேவைகள் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அந்த புதுமையை நீங்கள் உணரவில்லை என்றால் அது புதுமை என்று சொல்வீர்களா? உணர்ந்தால் புதுமை. இறைவனின் அன்பை இதயத்தில் தாங்கி நம்முடைய வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் செயல்களில் காண்பித்தால் தினமும் நம் வாழ்வில் புதுமைகளே. நீங்களும் அந்தோனியராயிருவீங்க, நானும் அந்தோனியராயிருவேன் என்றால் வெறுப்பு இல்லை. வெறுப்பு இல்லாத இடத்துல எப்படி குறைகள் இருக்க முடியும்? பணம் குறைவாக இருக்கலாம், அது ஒரு நிரந்தரமான பிரச்சனை கிடையாது. இன்று நீங்கள் பணத்தில் கஷ்டப்படலாம், நோய் நிரந்தரமான ஒன்று கிடையாது அந்த பிரச்சனை. ஏனென்றால் அடுத்த நிமிடமே சரியாக விடலாம். ஆனால் அன்பு குறைவாக இருந்தால் அனைத்துமே குறைவாக இருக்கும். அந்தோனியார் அன்பை நம்பிக்கையோடு தாங்கிக் கொண்டார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அன்பிலிருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அவருடைய வாழ்வு அன்பினால் மூழ்கப்பட்டிருந்தது, அந்த அன்பிலிருந்து வெளிப்பட்டது. இன்று நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது நினைத்து பாருங்கள், எதனால் அந்த பிரச்சனையை வீட்டில் வந்தது? கணவன் மனைவிக்குள் இந்த நாட்கள் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. குழந்தைகளுக்குள்ளும் பெற்றோர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு உறவுகளில் நிறைய பிரிதல்கள் ஏற்படுகிறது. மாமியார் மருமகள் அப்படி என்று பழைய காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லா இடத்துலையுமே நிறைய குறைகள் இருக்கிறது உறவுகளில். ஏன்? ஒரு ஆள் அன்பை வெளிப்படுத்தலாம், மற்றவர் அதனை உணராமல் இருக்கலாம். எனவே நாம் அன்பு செய்தால் அதனை நம்முடைய அருகில் இருப்பவர் உணர்கிறாரா என்று தினமும் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யலாம், உங்கள் பிள்ளை அந்த அன்பை உணரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? கணவன் மனைவி அன்பு செய்யலாம், மனைவி அந்த அன்பை உணரவில்லை என்றால் என்ன செய்வது? இதுதான் நாம் தினமும் கேட்க வேண்டிய கேள்வி. அந்தோனியர் வழியாக பல புதுமைகளுக்காக வேண்டுகின்றோம். ஆனால் தினமும் நம் வாழ்வில் அன்பினை காக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நம் வீட்டிலும் சமூகத்திலும் புதுமைகள் நிறைய வேண்டும் என்றால் நம் உள்ளமும் ஆன்மாவும் இதயமும் அன்பினால் வழிந்து ஓட வேண்டும், நிறைவாக வழிந்து ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் நிம்மதி, மற்றவர்களுக்கும் நிம்மதி. இறை பிரசன்னத்தை கிறிஸ்தவர்களாக அனைவர்களுக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மிடம் இருந்தால் தானே கொடுக்க முடியும், இல்லாததை எப்படி கொடுக்க முடியும்? அதனால் சொல்வார்கள், ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவர் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாதல் அன்பினை வெளிப்படுத்த இயலாது. ஏனென்றால் புரிதல் இல்லை, அன்பு இல்லை. எனவே இந்த கருத்திற்காக தொடர்ந்து இத்தலியில் மன்றாடுவோம். புனித அந்தோனியர் வழியாக நாம் அனைவரும் அன்பினை வார்த்தைகளின் வழியாக மட்டும் வெளிப்படுத்தாமல் நம் வாழ்விலும் வெளிப்படுத்த வேண்டும். நாமளும் புதுமைகளை நிறைவாக செய்பவர்களாகவும் ஒரு புனிதமிக்கவர்களாக வாழ்வதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலமுடன் வாழ்ந்து இறையருளை பரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பரம தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், நாட்டு மக்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் சென்றடைய வேண்டிய வழிவகையை கண்டு கொண்டவர்களாக மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பரம தந்தையே இறைவா, எம் ஊர் மாரியூர், அந்தனியார்புரம், வேலாயுதபுரம், காந்திநகர் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் மக்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும்
சிறப்பான கல்வியை பெறுவதற்கான கால சூழ்நிலையை அமைந்து தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, எங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து நாடும் வீடும் செழித்து விளங்கவும் மக்கள் செய்யும் தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். புனித பதுவா நகர் அந்தோனியாரின் வழியாக நம் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் வழியாகவும் அவருடைய வேண்டுதல்கள் வழியாகவும் இறை வல்லமையையும் அன்பிலும் நாம் நிறைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அவை நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியக்கத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்ற புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுத்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் மிகவும் முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். எனவே நம்மை இறைவனிடமிருந்து தூரமாக இழுத்து செல்லக்கூடிய எண்ணங்களிலிருந்தும் எண்ண சிதறல்களிலிருந்தும் இறைவனிடம் வருவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் பலிபீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்முடன் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நிறைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுகன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், இந்த மாரியூர் கிராம இறை மக்கள், பதுவை அந்தோணியாருடைய பக்தர்கள் அனைவரையும் நீர் எந்நாளும் உமது அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Nobody don't drop. அஞ்சலி தூபஞ்சலி இறை மகனே தூபஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே அடியவர் யாமரிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அஞ்சலி மலர் அஞ்சலி இறை மகனே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே அடியவர் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயரை போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்க அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்பொழுது அருள் தந்தையர்கள் நற்கருணை வழங்குவார்கள். எனவே இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்ற இந்த வெண்மை நிற அப்பமானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதில் தயவு செய்து பங்கேற்க வேண்டும். பிற சமய சபையார் யாரும் இதை பெற முயற்சி செய்ய வேண்டாம். அமைதியாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சங்கீதமே காடாத நாவும் உன்னை பாடவே.
கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. இதில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, மாரியூர் கிராம இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நமது கிராமத்தின் பாதுகாவலர் தூய பதுவா நகர் அந்தோனியா திருவிழா நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு தெரிவிக்கும் முகத்தான் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இன்று நமது பாதுகாவலருடைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்தவர் சாயல் குடி பங்கிலே பள்ளிப்பணியை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகின்ற சலேசிய சபையை சார்ந்த அருள் பணியாளர் நிஷாந்த் அவர்கள். ஏற்கனவே நமது கிராமத்திற்கு ஒரு முறை திருமண திருப்பலிக்கு வந்திருக்கிறார். எனது அன்பு அழைப்பை ஏற்று இன்று நமது பாதுகாவலருடைய திருவிழா திருப்பலியையும் மறை உரையையும் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே நமது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் முகத்தான் இப்பொழுது தந்தை நிஷாந்த் சலேசிய சபை அவர்களுக்கு மாரியூர் கிராம மக்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேலும் நமது கிராமத்திற்கு கொடியேற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு நவநாள் திருப்பலியிலும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் மாலையில் நெடுந்தூரம் பயணித்து நமது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி, ஞான உபதேசம், பாடல் பயிற்சி மற்றும் வழிபாட்டு நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக தயாரித்து கொடுத்தவர்கள் சாயல்குடி பங்கிலே பணியாற்றுகின்ற கொன்சாக்கா அருட்சகோதரிகள். எனவே இரு அருட்சகோதரிகளையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எனவே அருட்சகோதரிகள் ஊத்ரிய மேரி அவர்களுக்கும் அருட்சகோதரி ஜாக்குலின் மேரி அவர்களுக்கும் நம் சார்பாக நமது கிராமத்தின் சார்பாக இப்பொழுது இரு அருட்சகோதரிகளுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மேலும் அருட்சகோதரிகளோடும் எப்போதும் நம்மோடு இணைந்து திருப்பலியை தயாரித்து நமக்கு வேண்டிய ஆலய பணிகளை எல்லாம் முன்னின்று சிறப்பு செய்பவர் நமது ஆலய பணியாளர் திருவாளர் பிரான்சிஸ் விஜயந்தி அவர்களுக்கு நம் கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, பொதுவாக திருவிழா திருப்பலி என்றால் வெளியிலிருந்து பாடகர் குழுவை நாம் அழைப்போம். ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் பெரிது என்று சொல்லிக்கேற்ப நமது திருவிழாவை நாமே சிறப்பிப்போம், நாமே முயற்சி எடுத்து பாடகர் குழுவை வழிநடத்துவோம் என்ற ஒரு உத்வேகத்தோடு ஒரு முனைப்போடு நம்முடைய கிராமத்தை சார்ந்த சிறுவர் சிறுமியர் இந்த ஆண்டு இந்த பாடகர் குழுவில் இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை வழிநடத்திய அருட்சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றி. எனவே திருப்பலி முன்னுரை, அதே போல ஆரத்தி, அஞ்சலி, மற்ற இறை வழிபாட்டு நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பாடகர் குழுவில் இணைந்து இன்றைய திருவிழா திருப்பலிக்கு அருமையாக பெருமையாக அனைவரும் பாராட்டக்கூடிய விதத்தில் பாடி மகிழ்வித்த நமது மாரியூர் கிராம சிறுவர் சிறுமிகளுக்கு இப்பொழுது கிராமத்தின் சார்பாக அனைவருக்குமே பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிப்போம்.
அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மேலும் நம்முடைய பாதுகாவலர் பதுவா நகர் அந்தோனியா திருவிழா திருப்பலி கொடியேற்ற நாள் நவநாள் திருப்பலி அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்த நமது கிராம பொறுப்பாளர்கள், ஆலய பொறுப்பாளர்கள் மற்ற முக்கியஸ்தர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை, ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்த உடனே சப்பர பவனியானது ஆரம்பமாகும். எனவே சப்பர பவனி நமது வீதிகளிலே வளவர இருக்கிறது. எனவே இறைமக்கள் அனைவரும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நமது பாதுகாவலர் நமது இல்லங்களை வீதிகளில் வருகின்ற பொழுது நாம் பயபக்தியோடு வணக்கம் செலுத்துவோம். உரிய மதிப்பையும் மாண்பையும் கொடுப்போம். பேச்சுக்களை குறைப்போம். ஜெப உணர்வோடு இந்த சப்பரப்பவனியிலே பங்கேற்போம். சப்பரப்பவனி முடிந்தவுடனே உங்கள் அனைவருக்கும் இரவு உணவு அசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் மகிழ்வோடு இரவு உணவை கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நாளை காலை ஏற்கனவே உங்களது வேண்டுகோளின்படி 7 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலியும் தொடர்ந்து கொடி இறக்கமும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்,